சிவா வணக்கம். நான் வயசில் உங்களோட கம்மி, ஆனால் அரசியல் அனுபவத்தில் எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. பழனி பாபா மூலியமாக தான் அரசியலுக்கு வந்தேன். அப்போ பாமகவில் மாணவரணி செயலாளராக இருந்தேன். காலேஜ் முதலாம் ஆண்டு படிக்கும் போதுலேருந்து. அப்போ 95ல் தஞ்சாவூரில் டாக்டர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்களை நான் இங்கே தான் திலர் திடல் அழைச்சிட்டு நான் மீட்டிங் போட்டேன். அதுக்கு பிறகு வேறு யாருமே அவர் தஞ்சாவூரில் எந்த மீட்டிங்கும் பேசலை. சரி, சுயபரணம் போதும், விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு பயமாக இருக்கிறது என்னென்னா பல இந்த அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் பொது வேட்பாளர்னு உங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எதுவும் ஏற்றுக்குவீங்களோன்றது தான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஒரு மனுஷன் தனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும். தெரிஞ்சு உதவின்னு ஒருத்தவன் கேட்டால் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவன் உதவின்னு கேட்காம நம்ம போய் உதவி பண்ணோம்னா நம்ம அவன் பார்வையில் நம்ம ஒரு கோமாளி மாதிரி தான் தெரியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பொது வேட்பாளரெல்லாம் ஆக வேண்டாம். தயவு செஞ்சு இந்த திராவிட சோக்கால்டு அரசியல்வாதிகள் உங்களை அட்டையை உறிஞ்சி ரத்தத்தை எடுத்து அவங்க திமுக வளர்கிறதுக்கு இந்த ஐடியா சொல்கிறாங்க. பொது வேட்பாளர் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்ட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. நம்ம தனித்து தான் நிற்கிறோம், தனிச்சே நிற்போம். 4% 2% ஆனாலும் சரி, 1% ஆனாலும் சரி. இப்போவும் நான் சீமாங்கட்சிக்காரன் கெத்தாதான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். நாளைக்கு 1% ஆனாலும் தனியாகவே நின்று 1% கீழே போனாலும் அதே கெத்தாக நான் சொல்லிட்டு சாகணும். தயவு செஞ்சு கூட்டணி மட்டும் எந்த கட்சியோடையும் வச்சிடாதீங்கன்னா என்னோட தாழ்மையான உங்களுக்கு வேண்டுகோள்.